அவர் வந்து அதிமுகவுல சாதாரண உறுப்பினரா மறுபடியும் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டாருன்னா, அவரை போலவே சி.வி. சண்முகம், ம். காமராஜ், விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர். எல்லாருமே வந்து கே.சி. வீரமணியிலிருந்து எல்லாருமே மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வந்து பொதுச் செயலாளர் கிட்ட கட்சியினுடைய சட்டப்படி அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் அவங்கள மன்னிச்சு ஏற்கிறதும், அவங்கள அடுத்த நிலையில பயன்படுத்தணும். அது அவருடைய முடிவு, கட்சியினுடைய முடிவு. அதனால அவங்களுக்கு எந்த உரிமை இல்ல. இவங்க தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றி பெற்று, அந்த வெற்றி சான்றிதழ கூட கொண்டு வந்து பொதுச் செயலாளர்கிட்ட ம். காட்டாம, இவங்க கொண்டு போய் விஜய் கிட்ட அ வியாபாரம் பேசிட்டு இருந்தாங்க. ம். இவங்க சட்டமன்றத்துல போய் சபாநாயகர் கிட்ட நாங்க வேற கட்சின்னு சொல்லி மனு குடுக்குறாங்க. ம். எந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இவங்கள தேர்தல்ல போட்டியிட அனுமதிச்சாரோ, இவங்களுக்கு ஏ ஃபார்ம், பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு குடுத்தாரோ, ம். இவங்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு அவங்க தொகுதிகள்லயே போய் அவர் ஓட்டு கேட்டாரோ, அவர வந்து கட்சி விட்டு அவர் வந்து அதிமுக இல்லன்னு சொல்லி 22 பேர நீக்கணும்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட மனு குடுக்க சொல்ல வேலுமணிக்கு தெரியாதா? சி.வி. சண்முகத்துக்கு தெரியாதா? பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அன்னைக்கு தெரியலையா? அவர் மேல எதுக்கு இவங்க போய் சட்டசபையில வந்து நாங்க அவர வந்து ஏற்க மாட்டோம்னு சொல்லி குடுத்தாங்க? அதுவும் 2 முறை நினைக்கிறேன். ஆமா. அப்போ செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு, இவங்க வந்து கட்சி ஒற்றுமையா இருக்கணும்னா, கட்சி ஒற்றுமையா இருக்கிறவங்க செய்யக்கூடிய வேலையா இது? அதனால அவங்க வந்து அ இன்னைக்கு அவங்க யாரையோ நம்பி ஏமாந்து, ம். இன்னைக்கு போக்கிடம் இல்லாம அதிமுகவுல மறுபடியும் தன்னுடைய இருப்ப தக்க வச்சுக்க முடியும்னு அவங்க நினைச்சாங்கன்னா, அதிமுகவுல யாரும் ஏமாளிகள் இல்ல. அவங்களுக்கு குடுத்த வாய்ப்புகள் இந்த கட்சியில பலருக்கு மறுக்கப்பட்டது. அந்த வாய்ப்புகள் இன்னைக்கு இவங்க வெளியேறினதுனால அந்த இடத்துக்கு பல